ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள அழகிய கடற்கரை ஒன்றான தனுஷ்கோடிக்கு தான் நண்பர்கள் எல்லாரும் சென்று கொண்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்ற இடம்தான் தனுஷ்கோடி. புயலால் அழிந்த ஒரு நகரம் தனுஷ்கோடி. தனுஷ்கோடியில் 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 25 வரை புயல் தாக்கியது. இதில் சுமார் 1800 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சேதம் மதிப்பு சுமார் 150 மில்லியன் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு இரவில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த ஊரையும் புரட்டி போட்டது. அந்தமான் கடலில் உருவான சிறு காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட சுமார் 400 முதல் 550 கிலோமீட்டர் வேகத்தில் தனுஷ்கோடியை அடைந்த நிலையில் 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருந்தது. அலைகளோ சுமார் 23 அடி வரை அலைகள் எழுந்தது. ஊருக்குள் புகுந்த கடல் நீர் அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றது. வீடுகள், கோவில்கள், தேவாலயங்கள் என எதுவும் மிச்சமில்லை. மறுநாள் காலை அனைத்தும் குப்பைகளாக சிதறி கிடந்தன. தனுஷ்கோடியை தேசிய பேரிழப்பு என்றது ஐநா சபை. வாழ்வதற்கு தகுதியற்ற நகரம் என்றது அரசு. மக்கள் பல பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் 60வது வருடங்கள் ஆகியும் அதன் சாட்சியங்களாக இருக்கிறது அப்பகுதி. ini kadang lebih kisah sih, ritnya ada kadang lebih kisah kayak lucu konda, harus susah. Kalau gitu pun kasih oke. Ma. आजो कितने में था? அதையும் தாண்டி தூரத்தில் பாருங்கள் டவர் தெரியும். ஸ்ரீலங்கா லைட் ஒரு டவர் இந்தியா பாடல் 18 கிலோமீட்டர் தூரம் டவர் ஒன்றும் பெருசாக தெரியல. தூரத்தில் கடலுக்கு மேலே உள்ளது.